இன்றைக்கி என்னென்னா எப்படி நீங்களும் அண்ணாவும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக ஆல்பர்ட்டோட முகத்தை பாருங்கள், ரணக்கொடூரமாக இருக்கா. எங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை, எல்லா வீட்லேயும் சண்டை இருக்க தாங்க செய்யும். சரி கொஞ்சம் வெளியே போனால் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். அங்கே இருக்கிறவர் வந்து வியானுக்கு ரெகுலராக ஹேர் கட் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருந்தாரு. வியானுக்கு ஒரே குஷி, எல்லா வீடியோலையும் காட்டிகிட்டு இருக்கான் ஸ்டிக்கர். சில நாட்கள் இருக்குங்க வாழ்க்கையில், ஏண்டா இந்த நாள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணாலும் நம்மளால் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து நடுவு மண்டையில் யாரோ அடித்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப யோசிச்சு. ஆனால் நான் கொஞ்சம் டல்லாக இருந்தாலே, கண் ஏதாவது கொஞ்சம் கலங்குச்சுனாலே வியன் வந்துடுவான். அம்மா அழுகாத, பேசாத, சிரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவன் வந்து சிரிச்சிட்டு பால் கொடுத்தேன்னா தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அவனோட மீசையெல்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். நிறைய நாள் நான் யோசிப்பேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ரொம்ப இழுத்து பிடிக்கிறோமோ, வேணாமோ, விட்டுறலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசிச்சுப்பேன், இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷன், கெட்ட நேரம், நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது, லவ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அந்த மாதிரி நம்ம லைஃப் ஒரு நாள் மாறும் அப்படின்னு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிப்பேன். ஸோ லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெரிய அளவில் தப்பான முடிவு எடுக்காம, இன்னைக்கு இந்த நாள் இப்படி இருக்கு, நாளைக்கு இந்த நாள் இப்படியே போயிடாது அப்படின்னு நினைச்சோன்னா போதும், எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுங்க.